4:13 பிலிப்பியர் 4:13. நம்ம எல்லாரும் நிறைய நேரம் நம்ம இதை வச்சு நம்ம செய்திகள் கேட்டிருக்கிறோம். இன்னைக்கும் கர்த்தராகிய தேவன் பேசுவாராக. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பாஸ்டர் சத்தம் மட்டும் தான் கேக்குது. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்போம். என்னோட சேர்ந்து சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்ப இந்த வசனத்துல 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். 3 காரியங்களை பார்க்க போகிறோம். எத்தனை காரியங்கள்? 3 காரியங்களை பார்க்க போகிறோம். நம்மை பலப்படுத்துகிறது யார்? நம்முடைய பலம் எங்கிருந்து வருகிறது? யார் நமக்கு பலம் கொடுக்கிறார்? எப்படிப்பட்டதான காரியங்களினாலே நாம் பலப்படுகிறோம்? முதலாவது காரியம் என்னது? நம்மை யார் பலப்படுத்துகிறார்? நம்முடைய பலம் எங்கே இருந்து வருகிறது? முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் பார்த்துட்டு நம்ம எல்லாவற்றையும் வந்துட்டு எப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மளுக்கு பலம் கொடுக்கிறார். எப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது காரியம் நம்ம என்ன பார்க்க போகிறோம்? எல்லாவற்றையும் சொல்வது என்ன? எல்லாவற்றையும் என்ன காரியம்? எந்தெந்த காரியங்கள் தான் நம்ம செய்வதற்காக கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். இரண்டாவது. மூன்றாவது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அங்க என்ன போட்டிருக்குது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்போ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆனால் நாம காரியங்களை செய்ய வேண்டும். அப்ப மூன்றாவது காரியம் கர்த்தர் பலப்படுத்துகிறதுனால் நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன? அப்ப மூன்றாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னா அந்த நம்ம ஒரு காரியங்களை செய்வதற்கு கர்த்தருடைய பலனும் நம்முடைய செய்கைகளும் எப்படியாக இருக்கு அதற்காக பார்க்க போகிறோம். 3 காரியங்களை நம்ம பார்க்க போகிறோம். என்னை பலப்படுத்துகிறது யார்? என்னுடைய பலன் எங்கே இருந்து வருகிறது அப்படிங்கிற முதலாவது காரியம். இரண்டாவது காரியம் எல்லாவற்றையும் சொன்னா என்னென்ன காரியங்கள்? மூன்றாவது கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறார், ஆனால் நாம் என்னென்ன காரியங்களை செய்ய வேண்டும், எப்படியாக அதற்கு நாம் மறு உத்தரவு கொடுக்க வேண்டும், பிரதிபலி கொடுக்க வேண்டும் அப்படிங்கறதை நம்ம பார்க்க போகிறோம். அப்போ திரும்ப ஒரு நேரம் இந்த 4:13 வாசிங்க பார்ப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வைத்து நாம எத்தனையோ பிரசங்கங்களை நம்ம கேட்டிருப்போம். நாமளும் நிறைய நேரம் நம்ம அறிக்கை செய்வோம். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டு அப்படி நம்ம கேட்டிருப்போம். அதிகமா நம்ம எதுக்கு கேட்டிருப்போம் அப்படின்னு சொன்னா இந்த என்னுடைய காலங்களில் நான் பார்த்திருக்கிறேன், செல்வத்துக்காக, செழிப்புக்காக எல்லாவற்றையும் செய்கிறது. நான் வேலையில நான் வாழாக மாட்டேன், தலையாக மாட்டேன், நான் செழிப்பா வருவேன் அப்படிங்கிறதுக்கு தான் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படிங்கிறது நம்ம கேட்டிருக்கிறோம். ஆனா நம்ம இன்னைக்கு நாம பார்க்க போகிறோம் அதுல பவுல் என்ன சொல்லுகின்றார் அப்படிங்கறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாவது நம்ம பார்க்கிற நம்முடைய பலன் எங்கே இருந்து வருகிறது? அவர் பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்கிறார்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. நீங்க எடுத்துக்கொள்ளுங்க பிலிப்பியர் 3 இந்த முந்தின அதிகாரத்துல பிலிப்பியர் 3:5 இருந்து நீங்க பாத்தீங்கன்னா வைத்துக்கோங்களேன். 5வது வசனத்துல இருந்து நீங்க பாத்தீங்கன்னா பவுல் அப்போஸ்தலர் நான் யார் என்பதை சொல்லுகிறார். தான் யார் அப்படிங்கறதை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்றாரு? நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்து இஸ்ரவேல் வம்சத்தான் பென்யமீன் கோத்திரன் எபிரேயரில் பிறந்த எபிரேயன் நியாய பிரமாணத்தின்படி செய்தேன். எனக்கு இதெல்லாம் இருக்குது. இந்த காலத்துல நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னா நான் ஐஐடில படிச்சேன், ஐஐஎம்ல படிச்சேன், எங்க அப்பா எம்எல்ஏ, எங்க அம்மா எம்பி, என்னுடைய சித்தப்பா மினிஸ்டர் அப்படின்னு சொல்றோம். நான் அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்திலே, அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலே நான் பிறந்து வளர்ந்தவன். ஆனா அவர் என்ன சொல்றாரு? இதுல இருந்து எனக்கு பலன் வருதா? இதனால எனக்கு பலன் வருதா? எங்க அப்பா இப்படி, எங்க அம்மா இப்படி, நான் இப்படி, அதனால எனக்கு பலன் வருதா? என்ன சொல்றாரு? 7வது வசனம் பாருங்க. ஆகிலும் எனக்கு லாபமானவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கருதினேன். அப்போ இந்த உலகத்தினுடைய காரியங்களினாலே, இந்த உலகத்தினுடைய படிப்பினாலே,
உலகத்தினுடைய குடும்ப சொத்தினாலே எனக்கு பலன். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் திரும்ப திரும்ப சொல்லுவாரு, இந்த உலகத்தினுடைய காரியங்கள் கிறிஸ்துவுக்கு அது நஷ்டமாயிருக்கிறது. இந்த உலகத்தினுடைய ஞானம் தேவனுக்கு பைத்தியமாயிருக்கிறது. தேவனுக்கு பைத்தியமாயிருக்கிறது, தேவனுக்கு ஞானமாய் இருக்கிறது, இந்த உலகத்துக்கு பைத்தியமாய் இருக்கு. சரிங்களா? அப்போ நாம் எந்த விதமான பலத்தை நாம் தேடுகிறோம், எப்படிப்பட்டதான பலத்தை நாம் தேடுகிறோம்? இங்க பவுல் அப்போஸ்தலன் என்ன சொல்றாரு? என்னுடைய பலம் எல்லாம் எங்க இருந்து வருதா? கிறிஸ்து. ஆமென். அப்போ உங்களுடைய பலம் எங்கே இருந்து வருகிறது? நீங்க இந்த உலகத்துல எல்லாமோ காரியங்களை செய்யணும் நீங்க யோசிக்கலாம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படிப்பட்டதான காரியங்களை நாம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு தேவையான பலம் எங்கிருந்து வருகிறதா? சிலுவையிலிருந்து மட்டும்தான் வருகிறது. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்வாரு, கொரிந்தியருக்கு எழுதும்போது சொல்வாரு, நான் உங்களிடத்துல இருக்கின்ற பொழுது சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அஞ்சி வேறு எதையும் அறிவதற்கு நான் முன்னே வரல அப்படின்னு. எனக்கு கிறிஸ்துவை மட்டும்தான் தெரியும், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அவர் பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறாரு, கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பிறந்த கிறிஸ்து அல்ல, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. ஆமென். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் எனக்கு தெரியும். அதுதான் முக்கியம். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை அன்றி வேற எதுவும் எனக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அதுதான் எனக்கு. அதனாலதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 1:18 நீங்க எடுத்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவர் சொல்லுகிறார், இந்த சிலுவையை பற்றிய உபதேசம். சிலுவை இன்னைக்கு நாங்க சர்ச்சுக்கு வரும்பொழுது கூட எங்க பசங்களோட நாங்க பேசிட்டு இருந்தோம், நீங்க மற்ற எந்த விதமான அது ஒரு மற்ற மதங்களாக இருக்கட்டும், இல்ல ஒரு பெரிய கதைகளாக இருக்கட்டும், எதுனாலும் எடுங்க, அந்த ஹீரோ ஒரு பெரிய வல்லமை படைச்சவராரு, எல்லாம் பண்ணலாம். ஹெர்குலிஸ்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, கிரேக்க தத்துவம் எல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த உலகத்தையே உலக உரிமையே நான் தாங்கிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க காமிப்பாங்க. அவங்க யாருமே சாக மாட்டாங்க. ஆனா இங்க என்ன போட்டிருக்குது? கிறிஸ்துவ இதுல என்ன போட்டிருக்குது? அவர் இறந்து போகிறார். சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் நமக்கு வல்லமை. ஏன்? அதுதான் நம்ம கவனிக்கணும், அதுதான் நம்ம புரிந்து கொள்ளணும். ஏன் நம்முடைய கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார்? அவர் சொல்றாரு, நான் ஜெபிச்சேன்னா, ஆண்டவராகிய கிறிஸ்து சொல்கிறார், நான் ஜெபிச்சேன்னா, கெத்செமனே தோட்டத்துல சொல்றாரு, நான் ஜெபிச்சேன்னா என்னை விடுதலை செய்வதற்கு தேவதூதர்கள் வருவார்கள். அப்படிப்பட்டவர், தேவகுமாரனானவர், இந்த உலகத்தை படைத்தவர் சிலுவையில் அறையப்படுகிறார். அதான் பவுல் சொன்னா, இது என்னால புரிந்து கொள்ள முடியவில்லை. எப்படி நான் என்னுடைய மனித சிந்தனையிலே, என்னுடைய மனிதனுடைய புத்தியிலே எப்படி இதனை நான் புரிந்து கொள்வது? இந்த உலகத்தை படைத்த தேவன் எப்படியாக அவர் சிலுவையில் அறையப்படுகிறார், எப்படி நான் புரிந்து கொள்வது? அதனாலதான் சொல்றாரு, இந்த மனித சிந்தனையில புரிந்து கொள்ள முடியாது, இது பைத்தியமா இருக்கிறது. சொல்லுவாங்க, எப்படியா செத்து போன சிலுவையில் அறையப்பட்ட ஒரு மனிதனை நீங்க எப்படி வணங்குகிறீர்கள்? புரிந்து கொள்ள முடியாத ஒரு காரியம். அங்கதான் ஞானம் இருக்கு, அதில்தான் ஞானம் இருக்கிறது. பவுல் அப்போஸ்தலன் ரோமர், கொரிந்தியர் படித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அதனை அப்படியாக விளக்கி சொல்லுவார். நம்ம அதான் படிக்கிறோம், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. அது நமக்கு தெரியும், அதுல என்ன நடக்குது. அந்த சிலுவையில் அறையப்படுகின்ற பொழுது அவர் என்னெல்லாம் செய்கின்றார். பக்கத்தில் இருக்கிற திருடன் அவனை வெச்சித்து விடுகிறான். கடைசி நிமிஷம் அவன் போய் பிரசங்கம் பண்ணல, பாப்டிசம் எடுக்கல, சர்ச்சுக்கு போகல, இன்னொரு ஒருத்தருக்கு போய் செய்தியை சொல்லல. ஆனா ஆண்டவர்கிட்ட இருந்தே வாங்கப்பட்டு விட்டது. அவனுக்கு என்ன வாக்குத்தத்தம்? கடைசி நிமிஷம் ரட்சித்தார். ஆண்டவருக்கு உயிரோட இருக்கும்போது சொல்லியிருப்பாரு, 99 ஆடு இருக்கலாம், ஆனா தொலைஞ்ச ஒரு ஆடுக்காக நான் போவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதுதான் நல்ல மேய்ப்பன் சொல்லுவாங்க. அதே மாதிரி போயிட்டாரு. அப்போ அந்த சிலுவைனா என்ன, சிலுவையில் வருகின்ற அந்த ரட்சிப்புனா என்ன,
அந்த சிலுவையில் வருகிற வல்லமை பலன் என்ன அது நம்மளுக்கு புரிந்து கொண்டது அப்படின்னு சொன்னா நம்முடைய வாழ்க்கை மாறிவிடும். அதுதான் பவுலுக்கு நடந்தது. அதனாலதான் புதிய ஏற்பாட்டுல பாதிய புத்தகத்தை எழுதுனது அவர் தான் எழுதியிருக்கிறார். அவரால் ஒரு ஜெயிலருக்கும் போய் சொல்ல முடியுது, ஒரு ராஜாவுக்கும் போய் சொல்ல முடியும். ஏன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து தான் எனக்கு தெரியணும். அல்லேலூயா. நீங்களும் நானும் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய பலன் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, அதுல இருந்துதான் நம்முடைய பலன் வருகின்றது. ஆனா சிலுவையில் அறையப்பட்டதோடு அவர் நிறைஞ்சு விடல. வெள்ளிக்கிழமையா உங்க வாழ்க்கையில நிறைய பேருக்கு இருக்கலாம், அறையப்பட்ட இருளான ஒரு நாளாக இருக்கலாம். ஆனா ஞாயிற்றுக்கிழமை அவர் மனிதவராக இருக்கவில்லை, அறையப்பட்டவராக இருக்கவில்லை, தள்ளப்பட்டவராக இருக்கவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ சிலுவையில் அறையப்பட்டதுனாலதான் அவர் உயிர்ப்பிக்கப்படுகிறார். அவர் உயிர்ப்பிக்கப்பட்டதுனாலதான் பரிசுத்த ஆவியானவர் வருகின்றார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகின்ற பொழுது ஹல்லேலூயா, நீங்கள் பலனடைந்து என்னெல்லாம் பண்ணுவீங்களா? எருசலேமிலும் சமாரியாவிலும் ஹல்லேலூயா. அதற்கெல்லாம் வித்தானது என்னது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. இன்னைக்கு நீங்களும் நான் இன்னைக்கு இருக்கிறோம்னா நமக்கு யாரோ ஒருத்தர் சொன்னா அதற்கு வித்து என்னது? முதலாவது அந்த அடிக்கல் என்னது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து. ஹல்லேலூயா. அப்போ அந்த கிறிஸ்துவனுடைய வல்லமையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:6 நம்ம பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3:6 அதற்கு முன்பாக கிறிஸ்து அறையப்பட்டு அவர் உயிர் தெழுந்த பின்பு பேதுருவுக்கு வந்து சொல்றார், நீ திடப்பட்ட பின்பு சகோதரர்களை திடப்படுத்தி என்னுடைய சபையை உண்மையிலே கட்டுவேன் அப்படின்ட்டு பேதுருவுக்கு ஒரு கட்டளையை கொடுக்கின்றார். ஒரு பெரிதான ஒரு பொறுப்பை கொடுக்கிறார். சபை அதை கட்டணும் அப்படிங்கிற ஒரு பெரிதான ஒரு பொறுப்பை அவனுக்கு கொடுக்கிறார். நம்ம உடனே என்ன பண்றான்? எனக்கு அதனாலதான் பேதுருவை ரொம்ப பிடிக்கும். அவன் நம்மள மாதிரி தான், அட்லீஸ்ட் என்ன மாதிரி அவன் என்ன பண்றான்? பெரிதான பொறுப்பு. பாஸ்டர் வந்து சொல்றாரு, பிரதர் ஈஸ்டர் பொறுப்பெல்லாம் நீங்க எடுத்துக்கோங்க பிரதர் அப்படின்னு சொல்றாரு. நான் உடனே நண்பர்மா கேட்கிறேன், வேற நண்பர்மா கேட்கிறான், பாஸ்டர் ஜீசஸ் நீங்க என்கிட்ட இதை சொல்றீங்க, யோவானுக்கு என்ன கொடுத்துருக்கீங்க? அவனுக்கு என்ன ஆச்சு? உனக்கு நான் ஒரு பெரிய பொறுப்பு கொடுத்திருக்கிறேன். மறுதலித்தவன் உன்னை மன்னித்து பெரிதான ஒரு பொறுப்பு உனக்கு கொடுத்திருக்கிறேன், சந்தோஷப்படுறான். அவனுக்கு என்ன? அவன் மட்டும் பாட்டு பாடுறாங்க, ஏன் நான் பாட்டு பாட முடியல? அப்படி இருந்த பேதுரு என்ன பண்றாரு பாருங்க. பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல வருகின்றார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 3 அவர்கள் அவனும் யோவானும் யாரு? அவன் என்ன ஆச்சு? யோவான் என்ன ஆச்சு? பொறாமைப்பட்ட அந்த யோவானும் பேதுருவும் ஒன்றாக போகிறார்கள். பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை வந்ததுனால அங்க போறாங்க. என்ன தெரியுமா நடக்குது? ஒரு பிச்சைக்காரன் ஆகலாம். வெனதர்மா சொல்றாரு பேதுரு, என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? எனக்கு வெள்ளியும் ஒண்ணும் இல்ல, மரித்தோரிலிருந்து உயிர் தெழுந்த இயேசுவினுடைய வல்லமை இருக்குது. எனக்கு வெள்ளியும் ஒண்ணும் இல்ல, இயேசு கிறிஸ்துவினுடைய வல்லமை இருக்கு. அதனால எழுந்து நட அப்படிங்கிறான். எழுந்து குதிச்சு ஓடி போறான். பெரிதான ஒரு புதிதான ஒரு அற்புதம் நடக்குது. எல்லாரும் எதிர்பார்க்கிறாங்க, என்னாச்சு ஏதாச்சு? இப்படி நம்ம பார்த்ததே இல்லையே. இவன் இந்த சப்பானி நம்மளோட தானே இங்க தானே உட்கார்ந்துட்டு இருந்தான். அவங்க அப்பா அம்மாவே சொல்றாங்க, எங்களுக்கே தெரியாது என்ன நடந்துச்சு. ஆனா இன்னைக்கு எதிர்பா நடக்குது, வெள்ளியும் பொண்ணு இருக்குது, இயேசுவினுடைய வல்லமை மாறிடுச்சு. அவர் பேதுரு என்ன சொன்னாரு? வெள்ளியும் பொண்ணு எனக்கு இல்ல, கிறிஸ்துவினுடைய வல்லமை இருக்குது. அந்த வல்லமையினாலே நீ எழும்பி நட. அதுக்கு முன்பு பெரிதான அற்புதங்கள் நடக்குது. ஏன்?
பரிசுத்த ஆவியினுடைய வல்லமை அவன் மேல வந்தது. இன்னைக்கு நீங்களும் நானும் அப்படிப்பட்டதான வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள், ஞானத்தினுடைய வரம், அறிவை உணர்த்துகிற வரம், தீர்க்க தரிசன வரம், குணமாக்குகிற வரம், அற்புதங்களை செய்கிற வரம், வியாக்கியானம் செய்கிற வரம் நம்ம எல்லாருக்கும் வரணும். யோசிச்சு பாருங்க, இங்க இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலையும் அந்த பரிசுத்த ஆவியினுடைய வரங்கள் வந்திருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வெளியே போறீங்க, வெளியே போகும்போது யாராவது ஒருத்தர் கேட்கிறாங்க, எனக்கு வெள்ளி இல்ல, பொண்ணு இல்ல, பரிசுத்த ஆவியினுடைய வரம் இருக்குது, இதனால உனக்கு இந்த காரியம் தான் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால நீ எழுந்த நடன் நீங்க சொல்றீங்க, இதனால நீ சுகமடிய அப்படின்னு சொல்றீங்க. அவன் கேட்கிறான், நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறான். உங்களுக்கு ஞானத்தை உணர்த்துகிற வரம் வந்து இருக்குது, நீங்க அவனுக்கு சொல்றீங்க. அப்ப பஞ்சுக்குள்ளாக ஆண்டவர் அப்போ நமக்கு கிறிஸ்துவினுடைய வல்லமை, உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை வரணும். சிலுவையில் அறையப்பட்ட அந்த கிறிஸ்துவினுடைய வல்லமை வரணும். அதனாலதான் பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறாரே, சிலுவையிலே நான் அறையப்பட்டு இருக்கிறேன். அப்ப அப்படி நாம அறையப்பட வேண்டும். அப்ப நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது? சிலுவையில் இருந்து வருகின்றது. அதனாலதான் நான் சொன்னேன், 1 கொரிந்தியர் 2:2 பவுல் அப்போஸ்தலர் சொல்கிறார், இயேசு கிறிஸ்துவை, சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை அன்றி வேறு ஒன்றையும் உங்களுக்குள்ளே நான் அறியாதிருக்கிறேன். அவர் அந்த கொரிந்திய சபைக்கு போயிருந்த பொழுது அவர் வேற எதையும் கேட்கல. எனக்கு கிறிஸ்து இயேசுவை பற்றி மட்டும்தான் எனக்கு தெரிய வரணும், வேற எதுவுமே தெரிய வரல. ஹல்லேலூயா. அப்போ நாம எதுல இருக்கணும்? நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது? சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, உயிர்த்தெழுந்த கிறிஸ்து, பரிசுத்த ஆவியானவர். அதுல இருந்து தான் நம்முடைய பலம் எல்லாம் நான் இன்ஜினியரிங் படிச்சுட்டேன், எங்க அப்பா ஊர் தலைவர்கள் அப்படிங்கிறது இல்ல. நம்முடைய பலம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? நம்முடைய ஞானம் எல்லாம் எங்கிருந்து வருகிறது? ஹல்லேலூயா. அப்ப முதலாவது நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, என்னது? நம்முடைய பலம் எங்கிருந்து வருகிறது? சிலுவையிலிருந்து வருகிறது, தேவனுடைய வார்த்தையிலிருந்து வருகிறது, பரிசுத்த ஆவியானவரிடத்திலிருந்து வருகிறது, உயிர்த்தெழுந்த தேவனிடத்திலிருந்து வருகிறது. அப்போ நம்முடைய பலன் எங்கிருந்து வருகிறது உங்களுக்கு கிளியரா தெரியணும், தெளிவாக தெரிய வேண்டும். உங்களுடைய தண்ணீர், ஜீவ தண்ணீர் எங்கே இருந்து வருகிறது? வற்றாத அந்த நதி எங்க இருந்து வருகிறது? அதனுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். அப்ப பைபிள் நல்லா படிக்கணும். கிறிஸ்து அப்படின்னா என்ன தியானிக்கணும். சிலுவையில ஏன் அவர் மரிக்க போனார்? ஏன் வேற ஏதாவது ஒரு காரியம் செய்திருக்க கூடாதா? உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த சிலுவையை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும், எப்படிப்பட்டதான ஒரு காரியம் அப்படிங்கிறது நல்லா தெரியும். அந்த அப்ப முதலாவது என்னது? அந்த வல்லமை எங்கிருந்து வருகிறது? சிலுவையிலிருந்து வருகிறது. சரி, இரண்டாவது நம்ம பார்க்கிறோம் எல்லாவற்றையும் அப்படின்னா என்னது? இந்த பிலிப்பியரை எழுதுகின்ற பொழுது பவுல் அப்போஸ்தலர் அவர் சிறைச்சாலையில இருக்கின்றார். எங்க இருக்கிறார்கள்? சிறைச்சாலையில இருக்கின்றார். நாமளா இருந்தோம்னா நம்ம என்ன சொல்லியிருப்போம்? எல்லாவற்றையும் அப்படின்னா சிறைச்சாலையில இருந்து நான் ஜெயில இருந்து வெளியே போயிருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். எடுத்து படிக்க பார்ப்போம். சங்கீதம் 18:29. சங்கீதம் 18:29. இவர் ஏன் முதல்ல இப்படி சொல்லி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, பவுல் அப்போஸ்தலர் பரிசேயன், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் படித்தவர், அவருக்கு இது கட்டாயமா தெரிஞ்சிருக்கும். தாவீது இப்படியாக சொல்லிக்கிட்டார். சங்கீதம் 18:29, உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்ந்து போவேன், ஒரு மதிலை நான் தாண்டுவேன். இவர் பிலிப்பியர் எங்க இருந்து எழுதிருக்கிறார்? சிறைச்சாலையில இருந்து எழுதுறாரு. அவருக்கு இது தெரிஞ்சிருக்கும். அப்ப எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது நான் இந்த சிறைச்சாலை மதிலை நான் தாண்டுவேன் அப்படின்னு சொல்றாரா? அதுதான் அவர் அங்க சொல்றாரா? நாம நிறைய நேரம் அப்படிதான் யோசிக்கின்றோம். பேதுரு சிறைச்சாலையிலே போடப்பட்ட பொழுது அங்க என்ன வந்திருக்குது? ஒரு தேவ தூதன் வந்து அவரை விடுதலைக்கிறார். அப்ப பவுல் அப்போஸ்தலர் சொல்றாங்க, எல்லாவற்றையும் செய்ய என்னால் முடியும், இந்த சிறைச்சாலையிலிருந்து நான் தாண்டி ஓடி போயிருந்தேன். அதை சொல்றாரு அவரு. அப்ப எப்படிப்பட்டதான காரியம்? இன்னைக்கு நிறைய பேர் நாம என்ன பண்றோம் அப்படின்னு சொன்னா, எல்லாவற்றையும் அப்படின்னா இந்த உலகபூர்வமான காரியங்கள் அதே தான் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். நாம எப்படி முன்னேறது வாழ்க்கையில, நம்ம எப்படி சொத்து சேர்க்கிறது, ஒண்ணுமே வீடு இல்லாத போது ஒரு வீடு வாங்குறது எப்படி, ஒரு வீடு வாங்கணும்னா 2 வீடு வாங்குறது எப்படி,
2 வீடு வாங்கிட்டோம்னா இந்த ஊர்ல தானே எனக்கு வீடு இருக்குது, எங்க ஊர்ல எப்படி வீடு வாங்குறது? அங்க வாங்கிட்டா அப்படின்னு சொன்னா என் பொட்ட பிள்ளைக்கு வீடு இல்லையே. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. நிறைய பேர் செய்கிறீங்க அப்படின்னா ஏதோ உண்மைன்னு அர்த்தம். அப்படிதான் நாம நினைக்கிறோம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பவுல் அப்போஸ்தலன் எப்படிப்பட்டதான காரியங்களை சொல்லுகின்றார்? எப்படிப்பட்டதான இந்தபடியான காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லும் பொழுது எப்படிப்பட்டதான காரியங்கள்? 1 கொரிந்தியர் 11:1 படிங்க பாப்போம். 1 கொரிந்தியர் 11:1. ஏன் பவுல் அப்போஸ்தலர் அவ்வளவு பெரிதான ஒரு வல்லமை உள்ளவராக இருந்தார்? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல. அப்ப அவர் என்ன சொல்றாரு? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், நீங்கள் அதே போல செய்யுங்க. இன்னொரு இடத்துல சொல்லுவாரு, பவுல் அப்போஸ்தலர் சொல்லுவாரு, எனக்கு எப்படினாலும் இருக்க முடியும், தேவ பக்தியோடு கூடிய போதும் என்கிற மனது அவருக்கு இருக்கு. அவரு பலவிதமான விருப்பங்களை சொல்லுகிறார். கடிதங்களிலே அவர் எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஸ்பெயினுக்கு நான் போகணும், போய் தேவனுடைய வார்த்தையை நான் சொல்லணும், ரோம தேசத்துக்கு போய் நான் வார்த்தைகளை சொல்லணும் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா திமோத்திக்கு எழுதுறாரு, தம்பி நான் என்னுடைய கம்பளியை விட்டுட்டு வந்தேன், அந்த கம்பளியை நீ எடுத்துட்டு வா. அவர் சொல்லல, பிலமோனுக்கு எழுதல, பிலமோன் எனக்கு ஒரு புதுசா ஒரு கம்பளியை வாங்கி அனுப்புப்பா அப்படின்னு சொல்லல. அவர் என்ன பண்றாரு? பழசே இருக்கட்டும்பா, எனக்கு அது முக்கியம் இல்ல, ஆண்டவருடைய வார்த்தை தான் முக்கியம், ஆண்டவருடைய வார்த்தையை நான் சொல்லணும், அதுதான் முக்கியம். எனக்கு நான் எப்படினாலும் எனக்கு இருக்க தெரியும். பிரியாணி கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்துப்பேன், இல்லையா ஃபாஸ்டிங் தான் இருந்துப்பேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் சொல்லணும், இயேசு கிறிஸ்துவை மட்டும் சொல்லணும். அதுதான் காலையில எழும்புனதுல இருந்து நைட்டு வரைக்கும் சிலுவை. அவர் சிறைச்சாலையில போட்டாலும் அதுதான் சொல்றாரு, அவரை மற்ற இடங்கள்ல ஃப்ரீயா விட்டாலும் அதுதான் பண்றாரு. அப்ப அவங்க எல்லாம் யோசிச்சிருப்பாங்க, அப்பா இவரை ஃப்ரீயா விட்டோம்னா ஏசுங்கிறான், ஜெயில தூக்கி போட்டோம்னா அங்க போய் ஒன்னாசிமஸ் அப்படிங்கிறவனுக்கு சொல்லி கொடுத்துறான், இவனை நான் என்ன பண்றது? தூக்கி ஜெயில போட்டா ஜெயிலர் வீட்டையே ரட்சிக்கிறதுக்கு கொண்டு வந்துடுறான், ஒண்ணுமே பண்ண முடியலையா? ஏன்? சிலுவையில் இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? நமக்கு சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை தெரிஞ்சிருக்குதா? அதனாலதான் பவுல் சொல்றாரு, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல என்னை பின்பற்றுங்கள், எல்லாவற்றையும் செய்கிறது அப்படின்னா என்னது? கிறிஸ்துவை போல நான் செய்ய போறேன். எடுத்து படிக்க பார்ப்போம். மத்தேயு 14:28. மத்தேயு 14:28 உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சதான். கிறிஸ்துவானவர் அந்த சீஷர்கள் கடல்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப கிறிஸ்துவானவர் அங்க நடந்து வருவார். அப்ப பேதுரு சொல்வார், என்ன சொல்வாரு? படிக்க பார்ப்போம். நீரானால், உண்மையாக நீரானால் உம்மை போல நான் செய்ய வேண்டும். அதுதான் நம்முடைய வாஞ்சியா இருக்கணும். உண்மை போல நான் செய்ய வேண்டும், எல்லாவற்றையும் கிறிஸ்துவை போல எல்லாவற்றையும் நாம் செய்யணும். கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணாரு? இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணாரோ, நம்முடைய கர்த்தராகிய தேவன் என்னெல்லாம் பண்ணாரோ, நீரானால், நீர் உண்மையா இருந்தால், இது செய்தது நீரா இருந்தால் நாம் உணரலாம். அப்ப அவர் என்னெல்லாம் பண்ணார்? இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணார்? அதைத்தான் படிக்கணும். அதனாலதான் பவுல் அப்படிப்பட்டதான ஒரு வல்லமை உள்ளவராக இருந்தால், பேதுரு அப்படிப்பட்ட வல்லமை உள்ளவராக இருந்தால், ஆதி கிறிஸ்தவர்கள் அப்படி வல்லமை உள்ளவராக இருந்தார்கள். ஏன்? அவர் இயேசு கிறிஸ்துவானவர் என்ன சொன்னாரோ அதை அவங்க செஞ்சாங்க. ஆமென். இயேசு கிறிஸ்துவானவர் என்ன செய்தாரோ அதை அவங்க செஞ்சாங்க. பேதுரு அதான் சொல்றாரு, தேவனே இது நீரா இருந்தால், நீர் கடல் மேல நடந்தீரானால், உண்மையில நீர் கடல் மேல நடந்து நான். அப்ப நாம நீங்க என்னமா சொல்லணும்? எல்லாவற்றையும். அவர் என்னெல்லாம் பண்ணார்? இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணார்? 2-3 காரியங்கள். இத பத்தியே நாம ஒரு பெரிய நம்ம செர்மனே நம்ம கொடுக்கலாம், ஒரு நாள் ஃபுல்லா நம்ம இதை பத்தி பேசலாம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னெல்லாம் பண்ணார் அப்படின்ட்டு சில காரியங்களை மட்டும் நான் எடுத்திருக்கிறேன். மார்க் 1, கர்த்தராகிய தேவன் அவருங்க
ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். மார்க் 1:35 அவர் அதிகாலையில் எழுந்து இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான இடத்துக்கு அங்க போய் என்ன பண்றாராம்? ஜெபம் பண்ணினார். இங்க எல்லாம் ரொம்ப தூக்கமே வர மாட்டேங்குது, சும்மா சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. நான் அங்க போய் தூங்குறேன். வனாந்தரத்துல என்ன பண்றாரு? காலையில எழுப்பி ஜெபம் பண்ணிக்கிறார். நீங்க நம்மள எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? நம்மள எத்தனை பேருக்கு காலையில நான் 6 மணிக்கே வேலைக்கு போனீங்க, 6 மணிக்கு எழுப்புறதே கஷ்டம். நீங்க வேற அப்ப காலையில வேற எழுதி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்றீங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. சொல்லுங்க பாப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலப்பட்டு. இப்ப நீங்க என்னோட சேர்ந்து சொல்ல போறீங்க, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதிகாலையில் என்னால் ஜெபம் செய்ய முடியும். சொல்லுங்க பாப்போம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே கஷ்டம். காலையில எழுப்புறது கஷ்டம். எங்க அப்பா நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறதுல இருந்து காலைல 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவேன். எழுப்பி விட்டு பக்கத்துல படுத்துக்கிட்டு, எங்க வீட்டுல 2 சின்ன வீடு தான், ஒரு ரூம் தான் இருக்கும். ஸோ அங்கதான் உட்காந்து நான் படிச்சுட்டு இருக்கேன். ஜுடு 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 5 நிமிஷத்துக்கு ஒரு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அவர் தூங்கிட்டு இருப்பாரு, நான் உட்காந்துருப்பேன். இப்படி காலையில 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவார். டெய்லி எல்லா நாளும் 5 மணிக்கு எழுப்பி விட்டுருவார். அதனால எனக்கு இப்பவும் 12 மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு எனக்கு தூக்கம் மொழி போகுது. கல்யாணம் ஆன புதுசுல என் மனைவி இருக்கால ராணி போட்டு என்ன திட்டுன்னு திட்டுவோம். உங்களுக்கு தூக்கமே வராதா? 5 மணிக்கு எழுப்பிடுவீங்க அப்படின்பா. எழுப்பவே மாட்டான். இப்போ உங்களுக்கு எல்லாம் தெரியும், 6 மணிக்கு நம்ம சர்ச்சில் பிரேயர் நடக்குது. கரெக்டா எழுந்துருவோம். எனக்கு முன்னால எழுந்திருப்போம். இப்ப நான் சொல்றேன், உனக்கு தூக்கம் வராதா? அப்ப இப்பெல்லாம் என்ன பண்றா, இப்ப கொஞ்சம் ஒரு 2-3 மாசம் 3 மணிக்கு எழுந்துரும். நான் கேட்பேன், என்னம்மா எழுப்பி போய்க்கிற நீ? எனக்கு வந்து எப்படின்னா, லேசா ஒரு டிஸ்டர்பன்ஸ் வந்தா முடிக்க போகுது. ஏமா இப்ப சொல்ல பண்றேன், ஏசப்பா எழுப்புறாங்க, நான் ப்ரே பண்ணுறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே யாரு என்ன சொன்ன ஆளு 5 மணிக்கு எழுப்பி என்ன சொல்ல பண்றீங்களேன்னு சொன்ன ஆளு இப்ப 3 மணிக்கு அவள் எழுப்புறான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. அதிகாலையில் எழுப்புறது கஷ்டம், முடியாதுதான். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே அதிகாலையில் எழுந்தேனே எனக்கு ஜெபம் செய்ய. ஆண்டவர் இடமா சொல்றாரு. இன்னொரு காரியம், யோவான் 14:12. நாம நிறைய வாக்குத்தத்தங்களை வச்சு நம்ம ஜெபிக்கின்றோம். ஆண்டவர் இடமா சொல்றாரு, யோவான் 14:12 இடமா சொல்றாரு, மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன், என்னை விசுவசிக்கிறவன் நான் செய்கிறதை விட அதிகமாய் செய்வான். இன்னைக்கு நம்மளால, எனக்குலாம் முடியாது, நம்மளால ஒரு 3 மணி நேரம் உட்கார்ந்து ஜெபிக்க முடியாது. ஆனா கிறிஸ்து என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் செய்ததை விட அதிகமாக. அப்ப அவர் செய்ததை விட அதிகமாக நீங்க ஜெபம் பண்ணாதான் அவர் செய்ததை விட பெருசா நீங்க செய்ய முடியும். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப நீங்க காலையில எழுப்பி 6 மணி பிரேயருக்கு வருவீங்களா? சர்ச்சில் பிரேயர் வச்சா வருவீங்களா? இல்ல நீங்க ஜெபிக்கிறீங்களா? காலையில எழுப்பி நீங்க ஜெபிக்கிறீங்களா? நான் கேட்க விரும்பல, எத்தனை பேர் காலையில எழுப்பி ஜெபிச்சீங்க நான் கேட்க விரும்பல. அப்புறம் பாஸ்டர் மனசு ரொம்ப துக்கமா இருக்கும். ஆனா எத்தனை பேர் எழுந்து ஜெபிச்சீங்க? டெய்லி எத்தனை பேர் எழுந்து ஜெபிக்கிறீங்க? அப்போ கிறிஸ்து என்ன பண்ணாரு? முதல்ல அதிகாலையில் எழுந்து தனியான ஒரு இடத்துக்கு போய் ஜெபிக்கிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அப்புறம் அடுத்தபடியாக நம்ம இன்னொரு காரியத்தை பார்க்கலாம். நான் தான் சொல்றேன், கிறிஸ்து இயேசுவை பத்தி நம்ம தியானிச்சோம். அவர் என்னெல்லாம் பண்ணாரு பார்த்தா நிறைய காரியங்கள் இருக்குது. நான் கொஞ்சம் காரியங்கள் தான் நான் எடுத்திருக்கிறேன், டைம் இல்லாததுனால. யோவான் 13 உங்களை எல்லாருக்கும் தெரிந்ததா? யோவான் 13:14 அதுல என்ன பண்றாரு? சீஷர்களுடைய கால்களை கழுவுகின்றார். யோவான் 13 நம்ம பார்க்கிறோம், சீஷர்களுடைய கால்களை கழுவுகின்றார். அவர் என்னதான் சொல்றாரு? கழுவிட்டு ஆண்டவரும் போதகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து, நானே உங்களுடைய கால்களை கழுவினால் நீங்களும் ஒருவருடைய கால்களை கழுவ கடவீர்கள். நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யுங்கள். அதான் திரும்பவும் இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் செய்ததை நீங்க செய்யவும். ஆண்டவர் வந்து நம்ம கிட்ட அவர் செய்யாதத ஒன்றையும் அவர் நம்ம இடத்துல கேட்க, அவர் செய்யாத ஒன்றையும் நம்ம இடத்துல கேட்கறது. இன்னைக்கு நிறைய பேரு தான் ஒன்னும் தொட மாட்டான், ஆனா நம்ம எல்லாம் போட்டு வேலை வாங்குவாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? நான் செஞ்சதை நீங்க செஞ்சா போதும், வேலை கேட்கலாம்.
நம்ம தாழ்மையை பத்தி சபையில அதிகமாக கேட்போம். தாழ்மையா இருக்கணும், கிறிஸ்தவர்கள் தாழ்மை அப்படின்னா என்ன அர்த்தம்? நாம நிறைய நான் இந்த ஜபம்லாம் கேட்டுருக்கேன். ஆண்டவரே நான் கழுத, நான் மண்ணு, குப்பை, இது தாழ்மை அல்ல. நம்மளை மட்டம் தட்டுவது தாழ்மை அல்ல. இது மட்டம் தட்டுவது. ஆண்டவர் என்ன சொல்லிருக்காரு? நீ தேவனுடைய பிள்ளை. பேதுரு என்ன சொல்றாரு? ராஜரீக. நாம நம்மளை மட்டம் தட்டக்கூடாது. நாம யாரும் தெரிஞ்சுக்கணும். நாம அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்? ஆண்டவர் பொய் அப்படின்னு நம்ம சொல்றோம். நமக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் உண்மையல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நம்மளை மட்டம் தட்டுவது தாழ்மை அல்ல, மற்றவர்களுக்கு பணிவிடை செய்வதுதான் தாழ்மை. இயேசு கிறிஸ்துவானவர் அவர் சொல்றாரு, போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்களுடைய கால்களை பாவிகள் ரட்சிக்கப்பட வந்தவர்களை அவர்களுடைய கால்களை, பாவிகளுடைய கால்களை அவர் கழுவுறார். இன்னைக்கு நாம ஒரு காரியத்தை பண்ணோம்னா ஏன் நான் பண்ணணும்? அவனுக்கு போய் ஏன் நான் கால் பண்ணணும்? அவன் என்ன பெரிய ஆளா? நான் 2 நேரம் பைபிள் படிச்சு முடிச்சுட்டேன். நான் இதுக்கு அவன் சொல்லணும்? அது தாழ்மை. புரியுதுங்களா? அப்போ தாழ்மையா இருப்பது, மற்றவர்களுக்கு சேவை செய்வது. உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவாங்க, பிரதான சேவகன் இந்த சபையினுடைய சேவகன் தான். அதுதான் தாழ்மை. அதே மாதிரி உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, கோவிட் வந்த போது, சாரி கோவிட் இல்ல, அதுக்கு முன்னால நான் நினைக்கிறேன் சிக்கன் குடியான்னு நினைக்கிறேன், டெங்கு வந்த போது ஒரு குடும்பத்தினுடைய சின்ன பிள்ளை இறந்துச்சு. அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற யாரும் தொட மாட்டேன்ட்டாங்க, அந்த குடும்பமே தொட மாட்டேன்ட்டாங்க. பாஸ்டர் தான் போய் புதைச்சிட்டு வந்தாங்க. பிரதான சேவகன். ஏன் நான் பண்ணணும்? இல்ல, பிரதான சேவகன். அப்போ இயேசு கிறிஸ்து செய்ததை போல நாம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். மற்றவர்களுடைய கால்களை கழுவுவதற்கு நாம என்ன நினைக்கிறோம்? ஒரு நேரம் மேடையில வந்துட்டோம், பாடிட்டோம், பெரியாளுதான், நான் தான் டாக்டர், நான் தான் ராக்கனல் அப்படி நம்ம நினைச்சோம். நான் ஏன் பண்றதெல்லாம் பண்ணணும்? ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாரு? போதகராகிய நானே, பாவிகளை ரட்சிப்பதற்காக வந்த நானே, பாவிகளாகிய உங்களுடைய கால்களை நான் கழுவினேன் என்றால் நீங்களும் செய்யுங்க. சபையில எத்தனை பேர் பண்றீங்க? சபையில எத்தனை பேர் வந்து கார்பெட்டை கிளீன் பண்றீங்க? ஊழியம் செய்கிறீர்களா? சேவகம் செய்கிறீர்களா? சர்ச்சுக்கு கரெக்டான டைம்ல வர்றீங்களா? சர்ச்சை ஆரம்பிச்சு 4 சாமி முடிச்ச பத்தி வர்றீங்களா? அப்படின்னா என்ன தெரியுமா இருக்கா? நான் பெரிய ஆளு, நான் இதுக்கு முன்னால வரணும், நான் இதுக்கு முன்னால வந்து எல்லா சர்ச்சையும் சேர்லாம் அரேஞ்ச் பண்ணணும், நான் பெரிய ஆளா இருக்கும். யார் வர்றா? அப்படி நம்ம மீட்டிங் போடுறோம், யார் முதல்ல வந்து எல்லாத்தையும் முந்தின நாளே வந்து அரேஞ்ச் பண்றதுலாம் யாரு? வேலைக்காரங்க தான். மீட்டிங் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு வர்றது யாரு? தலைவர் தான் வரும். அப்ப நீங்க சபையில நான் ஆரம்பிச்சு 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன் அப்படின்னா நீங்க என்ன சொல்றீங்க? நான் தலைவர். கரெக்ட் தானே? சபை ஆரம்பிப்பதற்கு முன்பாக வந்து பாத்ரூம் கிளீனா இருக்குதா? கார்பெட்லாம் கிளீனா இருக்குதா? சேர்லாம் ஒழுங்கா போட்டுருக்குதா? இல்லன்னா நான் போடுறேன். நான் செய்ததை போல கால்களை கழுவுங்கள். அப்ப இயேசு கிறிஸ்துவ போல நீங்க தாழ்மையா இருக்கிறீங்களா? அப்போ எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு அப்படின்னு என்னது? இதுதான் இயேசு கிறிஸ்து செய்ததை போல. நமக்கு கஷ்டமா தான் இருக்கும். நான் பண்ணா மற்றவங்க என்ன நினைப்பாங்க, என்ன தப்பா நினைப்பாங்க? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய தாழ்மையா இருக்க எனக்கு பலன் உண்டு. தாழ்மையா இருக்கிறது சாதாரணமா வரது காரியம் கிடையாது. தேவனாகிய இயேசு கிறிஸ்து நமக்கு என்ன செய்தார் அப்படின்னு நமக்கு தெரிந்தால்தான். அதனால்தான் பவுல் சொல்கிறார், சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து, என்னுடைய தேவன், என்னை ரட்சிக்க வந்த தேவன் சிலுவையில் அறையப்பட்டு விட்டார். அப்புறம் நான் என்ன பண்றது? நான் பண்ற எதுவுமே அதை விட பெருசு கிடையாது. என்னை ரட்சிக்க வந்த தேவன் அவர் சிலுவையில் அறையப்பட்டு இருக்கிறார். அப்ப அந்த வல்லமையினால் நான் தாழ்மையாக இருக்க முடியும். அல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும்.
காரியம் பாருங்க. மத்தேயு 4 நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததா. மத்தேயு 4 சாத்தான் வர்றான், சோதிக்கிறதுக்கு வர்றான். அவன் என்ன பண்றான்? ஆண்டவர் முதல்ல தேவனுடைய வார்த்தையை சொல்றார். அவர் சாத்தானுடைய சோதனைகளை வென்றது எல்லாமே தேவனுடைய வார்த்தை. தேவனுடைய வார்த்தையை சொல்றார். முதலாவது நம்ம சொல்றாரு, இன்னைக்கு நீங்களும் நானும் 20 வருஷமா தான் பைபிள் படிக்கிறோம். சாத்தான் அந்த காலத்துல இருந்தே பைபிள் படிக்கிறோம். அவனுக்கு எல்லா வசனமும் தெரியும். ஒன்னே ஒரு பிரச்சனை, அவன் அது உண்மை அப்படின்னு நம்புறது கிடையாது. அப்ப நம்ம கிட்ட வந்து ட்விஸ்ட் பண்ணு. ஏன் நீ ஞாயிற்றுக்கிழமை தான் சர்ச்சுக்கு போகணுமா? ஏன் நீ சர்ச்சுக்கு தான் போகணுமா? டிவில கேட்ட அந்த வார்த்தை வராதா? டிவில எத்தனை பேர் வர்றாங்க? அவங்க வார்த்தையை கேட்டு நீ வீட்டுக்குள்ள இருக்க வேண்டியதானே? அப்பதான் உங்களுக்கு வார்த்தை தெரியும். அவர் எல்லாமே வார்த்தையா தான் சொல்றாரு. லூக்கால நம்ம பார்க்கிறோம், அவரு தேவாலயத்துக்கு போறார், அவருடைய ஊழியத்தை ஆரம்பிக்கின்றார். ஏசியா தேவனுடைய ஆவியானவர் அவருடைய வாழ்க்கை முழுவதுமே கடைசி வரைக்கும் சிலுவையில் அறையப்பட்டிருக்கிறார். அப்பவும் தேவனுடைய வார்த்தை எல்லாமே தேவனுடைய. இருதயத்தை நிறைவினாலே வாய் பேசணும். அப்படி இருதயம் நடந்தது எல்லாமே தேவனுடைய வார்த்தை. நம்ம எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தை படிக்கிறோம், தேவனுடைய வார்த்தையை தியானிக்கின்றோம், தேவனுடைய வார்த்தையை சொல்றோம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்து நம்முடைய தேவனுடைய வார்த்தை தாங்க ஞானம். அதான் பவுலப்போஸ்தலர் சொல்வாரு, சிலுவை அது ஞானமாய் இருக்கிறது. 1 கொரிந்தியர்ல சொல்வாரு, சிலுவையானது ஞானமாய் இருக்கிறது. இதுதாங்க ஞானம். இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாவற்றுக்கும் எங்க வீட்டுல வச்சு நாங்க பேசும்பொழுது நாங்க ஒவ்வொரு நேரமும் அதை நாங்க பார்ப்போம். எப்படி சுத்தி வந்தாலும் பைபிள்ல வந்துருவோம். காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும் பைபிள்ல இருக்குதுங்க. இதுதான் ஞானம். தேவனுடைய வார்த்தை மனப்பாடம் பண்ணுங்க, தியானியுங்க, சொல்லுங்க. சங்கீதம் 23 வச்சு மட்டுமே நம்ம வாழ்க்கையை நடத்திடலாம். ஒண்ணுமே வேண்டாம். 23 மட்டுமே. கர்த்தராகிய தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். கடைசி முடிக்கும் போது என்ன சொல்றாரு? அங்க ஆரம்பிச்சு முதல்ல ஆரம்பிக்கிறது கர்த்தராகிய தேவன் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். கடைசி வரைக்கும் முடிச்சிடறாங்க. என்னுடைய வாழ்க்கையே அதுக்குள்ளதான் அடங்கி இருக்கு. நீங்க மனப்பாடம் பண்ணி சொல்றீங்களா? நாம என்ன பண்றோம்? என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். அந்த ஒரு வசனம் மட்டும் தான் நமக்கு தெரியும். அந்த வசனம் அதை தியானிக்கின்றீர்களா? சங்கீதம் 147 எல்லையிலே சமாதானம், தாழ்வாள்களிலே உறுதி, திருப்தி, உச்சிதமான அந்த ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. அது நம்மளுக்கு உண்மையானாலும் எவ்வளவு நல்லது. நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்புகள் வரை அதிகமாய் பிரகாசிக்கும். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இருக்கிறத விட நாளைக்கு நான் அதிகமா இருப்பேன், அதுக்கு அடுத்த நாள் இன்னும் அதிகமா இருப்பேன். நான் படுக்கையில கிடக்கும் பொழுது, கடைசி நாள் சாகிறதுக்கு இருக்கும் பொழுது, அன்னைக்குதான் நான் பிரகாசமா இருப்பேன். நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்புகள். நீங்க தேவனுடைய வார்த்தை மனப்பாடம் பண்ணி தியானிச்சுட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, மற்றதை பத்தி யோசிக்கிறதுக்கு உங்களுக்கு டைமே இருக்காது. அதனாலதான் பிலிப்பியர்ல சொல்லுவாரு, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, உண்மை உள்ளவைகள் எவைகளோ அவைகளையே தியானித்துக் கொண்டிருங்கள். அப்ப என்ன சொல்றாரு? எல்லா புத்திக்கும் மேலான சமாதானம் உங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ளும். நாம் இன்னைக்கு ஏன் கவலைப்படுறோம், ஏன் நம்ம சோர்ந்து போகிறோம், நொந்து போகிறோம் அப்படின்னா என்ன தெரியுமா? தேவனுடைய வார்த்தை நம்முடைய இருதயத்துல இல்ல. இயேசு கிறிஸ்து கடைசி கெத்செமனே தோட்டத்துல இருக்கிறாரு, சோர்ந்து போக, ரத்தமா வருது அவருடைய கண்ணீர், சோர்ந்து போக. நாம இன்னைக்கு என்ன பண்றோம்? எல்லாம் நல்லா இருக்கும்போது சர்ச்சுக்கு வர்றோம், வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, வாழ்க்கையில் ஏதோ ஒரு பிரச்சனை, நமக்கு புரியாத வேண்டாத ஒரு காரியத்தை சபை மக்களோ நம்முடைய வீட்டு மக்களோ செய்ய சொல்றாங்க. நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். முதல்ல போய் இடிக்கிறது என்னது? நான் சர்ச்சுக்கு வர மாட்டேன். எல்லாவற்றையும் என்னால் செய்ய முடியும். மரண பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் சர்ச்சுக்கு வருவேன். எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஏன்? அவர் என்னோடு இருக்கின்றார். என் வீட்டு மக்கள்லாம் எனக்கு எதிராக வரலாம், அப்பா அம்மா எனக்கு எதிராக வரலாம், தங்கச்சி பிள்ளை எதிராக வரலாம், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னுடைய இயேசு கிறிஸ்து சிலுவை வரைக்கும் போனார் எனக்காக. எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்படிப்பட்டதான பலன் நமக்கு வரணுங்க.
அவருக்கு சத்துருக்களையும் நேசித்தார். இன்னைக்கு நம்ம சபை மக்களையே நேசிக்க முடியாது, பக்கத்துல இருக்கிறவங்களையே நேசிக்க முடியாது. எத்தனை சபைகளிலே சண்டை சச்சரவு, ப்ராப்பர்ட்டினால சண்டை சச்சரவு. எத்தனையோ இதுல 1 கோடி ரூபாய் இருக்குதுன்னு தெரிஞ்சவனா ஒரு 4 பேர் வந்துருவாங்க. ஆனா இவர் என்ன பண்றாரு? நம்முடைய தேவனாகிய இயேசு கிறிஸ்து சத்துருக்களையும் நேசிக்கின்றார். அதைத்தான் அவர் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அப்ப பேதுரு மாதிரி நம்ம சொல்லணும், ஆண்டவரே இது என்னால பண்ண முடியாது, ஆண்டவரே இது கடல்ல நடக்கிறது, ஜலத்துல நடக்கிறது, என்னால முடியாது. நீர் செய்திருந்தால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னுடைய எதிரிகளை நான் நேசிக்கிறதுக்கு எனக்கு பலனை கொடுங்க. அல்லேலூயா. கிறிஸ்துவை போல நாம் நடக்கணும். மகாத்மா காந்தி சொன்னாரு, எனக்கு உங்களுடைய கிறிஸ்துவை பிடிக்கும், கிறிஸ்தவர்களை பிடிக்கிறது இல்ல. கிறிஸ்து ஒரு எல்லாவற்றுக்கும் ஒரு சாட்சியாக, ஒரு மாடலாக இருந்தார். நாம் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய சமுதாயத்தில் அப்படி இருக்கிறோமா? நம்முடைய சபைகளில் அப்படி இருக்கிறோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்படிப்பட்டதான காரியம் தான் எல்லாவற்றையும். நான் பைபிள் எடுத்துட்டேன்னா எனக்கு கார் வந்துடும் அப்படிங்கிறது இல்ல. நான் பைபிள் எடுத்துட்டேன்னா சத்துருக்களையும் நான் நேசிக்க முடியும், தாழ்மையா இருக்க முடியும், மற்றவர்களுடைய கால்களை கழுவ முடியும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. என்னால முடியாது, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஹல்லேலூயா. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. அப்புறம் பாருங்க, மற்றவர்களை எல்லா வல்லமையும் படைத்தவர். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, எல்லாவற்றையும் படைத்தவர் எல்ஷடாய், எல்லாவற்றையும் படைத்தவர், எல்லா வல்லமையும் உள்ளவர். அவர் என்ன பண்றாரு? சீஷர்களை அனுப்புகிறார். அவர் போல சீஷர்களை அனுப்புகிறார். சீஷர்கள் வந்து சொல்றாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால பேய்களே விடுது. உடனே இன்னொரு நேரம் வருது, அவங்க போய் சொல்றாங்க, ஆண்டவரே நாங்க வானத்துல இருந்து அக்னியை போட வச்சிடலாமா? அவர் என்ன பண்றாங்க? மற்றவர்களை திடப்படுத்தி, மற்றவர்களை உறுதிப்படுத்தி, மற்றவர்களை அனுப்புகிறார், சீஷர்களை அனுப்புகிறார். இன்னைக்கு நாம எத்தனை பேர் அனுப்புகிறோம்? எல்லா பேரும் எனக்கு தான் வருது, நான் தான், எனக்கு தான் ஸ்பாட்லைட் இருக்கணும். ஆனா இயேசு கிறிஸ்து அப்படி இல்லைங்க. மற்றவர்களை திடப்படுத்தி, மற்றவர்களை அனுப்பினார். சீஷர்களை யாரு? தன்னை மறுதலித்த பேதுருவை அவனுக்கு கொடுக்கிறார். நீ மேலதான் சபையை கட்டுகிறார். நாம் இன்னைக்கு பண்ண மற்றவர்களை உறுதிப்படுத்துகிறோமா? மற்றவர்களை நாம் திடப்படுத்துகிறோமா? அவர்களை நாம் அனுப்புகிறோமா? ரொம்ப கஷ்டமான காரியம். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய. ஹல்லேலூயா. அப்போ நாம என்ன பார்த்தோம்? கிறிஸ்துவை போல காரியங்களை நாம் செய்ய வேண்டும். கிறிஸ்து எதை செய்தாரோ அதை பார்த்து நாம் செய்ய வேண்டும். அவர் அதிகாலையில் எழுப்பி ஜெபித்தார், நாம் அதிகாலையில் எழுப்பி ஜெபிக்கணும். தேவனுடைய வார்த்தையை மனப்பாடமாக வைத்திருந்தார், நாம தேவனுடைய வார்த்தையை மனப்பாடமாக இருக்க வேண்டும். தாழ்மையாக இருந்தார், நாம தாழ்மையாக இருக்கணும். அடுத்தவர்களுடைய கால்களை கழுவினார், அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை நமக்கு இருக்க வேண்டும். சத்துருக்களை நேசித்தார், அப்படிப்பட்டதான ஒரு தாழ்மை. கடைசியா நம்ம ஒரு காரியத்தை முடிப்போம். இது எல்லாத்துக்கும் கிறிஸ்துவுடைய பலன் தேவை. 1 கொரிந்தியர் 1:24 சொல்வாரு, எல்லாவற்றுக்கும் கிறிஸ்து தேவ பலனும் தேவ ஞானமும். நம்மளுக்கு பலனும் தேவை, ஞானமும். கிறிஸ்து தான் நமக்கு. ஹல்லேலூயா. அப்போ நம்ம பிலிப்பியர் 4:13 என்ன பார்க்கிறோம்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். அப்ப ரெண்டும் ஒண்ணா போகணும். தண்டவாளம் மாதிரி ரெண்டும் ஒண்ணா போகணும். ஒரு பக்கம் கிறிஸ்துவினுடைய பலம், அடுத்த பக்கம் நான் பண்றது, ரெண்டுமே ஒன்றாக செய்ய வேண்டும். நானும் செய்யணும். நான் பாட்டுக்கு உட்கார்ந்து ப்ரே பண்ணிக்கிட்டே இருக்க கூடாது. நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை நாம் செய்ய வேண்டும். நீதிமொழிகள் 21:31 பாத்தீங்கன்னா, யுத்த நாளுக்காக குதிரை, அதை யார் பண்ணணும்? நீங்களும் நான் தான் பண்ணணும். தாவீது இப்படியாக சொல்லுவார், யுத்தத்திற்கு என் கைகளை, போருக்கு என்னுடைய கைகளை எல்லாம் பலப்படுத்தியாச்சு. நாம படுத்து தூங்கிறேன் அப்படின்னு சொன்னானா, அதனாலதான் பச்சிமாவோட பிரச்சனை வந்துச்சு. எப்போ போர் செய்யணுமோ அங்க போய் போர் செய்யணும். என்ன பலப்படுத்தியாச்சு ஆண்டவர், நான் என்ன பண்றேன்? படுத்து தூங்கிட்டு இருக்கிறேன். அப்ப என்ன பண்றது? பாவம். அப்ப என்னை பலப்படுத்தினால் நான் என்ன செய்யணும்? கிறிஸ்துவை போல நான் செய்யணும்.
ஊழியம் செய்யணும், வெளியே போய் நான் காரியங்களை செய்யணும். ஆண்டவர் எனக்காக என்ன வைத்திருக்கிறாரோ அதான் பவுல் சொல்லுவார், எனக்கென்று நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை நான் ஓடினேன். நீங்க உங்களுக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடுகிறீர்களா? எல்லாரும் பிரசங்கம் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது, எல்லாரும் பாட்டு பாடணுங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கென்று வைக்கப்பட்ட ஓட்டத்தை நீங்கள் ஓடுகிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய கைகளை ஆயத்தம் செய்கின்றார், பயிற்சி செய்கின்றார். நீங்கள் அதனை பயன்படுத்துகிறீர்களா? 2 ராஜாக்கள் 13 அடிக்கடி நான் சொல்லியிருக்கிறேன். 2 ராஜாக்கள் 13 எலிஷா அந்த தீர்க்கதரிசிட்ட ராஜா போவான், யோவாஸ் ராஜா போவான். போய் சொல்லும் பொழுது முதல்ல ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுவார், உன்னுடைய எதிரிகளை உன்னுடைய கைகளிலே கர்த்தர் கொடுத்து விட்டார். வாக்குத்தத்தம் கொடுத்தா இருக்கிறது, உங்களுக்கு ஒரு வாக்குத்தத்தம் இருக்குது. இந்த நான் எப்பவுமே சொல்லிருக்கேன், மானஸ்தாஸ் சொன்ன மாதிரி இந்த வாக்குத்தத்தம் அது மட்டும்தான் எனக்கு பேராசை. இந்த பைபிள்ல இருக்கிற எல்லா வாக்குத்தத்தமும் என் வாழ்க்கையில உண்மையாகணும், பேராசை. வாக்குத்தத்தம் கொடுத்தாகி விட்டது. எலிசா கொடுத்து விட்டார். அப்புறம் சொல்றாரு, ஒரு அம்பை எடுத்து அடி அப்படிங்கிறார். அவன் என்ன பண்றான், 3 நேரம் அடிச்சுட்டு நிறுத்திடுறான். உடனே கோபம் வருது, நீ இன்னும் ஃபுல்லா உன்னுடைய எதிரிகளை முறியடிக்க மாட்டாய், 3 நேரம் தான் முறியடிப்பாய். அந்த அதிகாரம் முடியும் பொழுது அப்படிதான் போட்டது. உங்களுக்கு என்று வாக்குத்தத்தம் இருக்கின்றது, உங்களுக்கு என்று ஆண்டவர் வாக்குத்தத்தை கொடுத்து விட்டார். நீங்க என்ன பண்றீங்க? முடியாத வரைக்கும் எனக்கு பலன் இல்லப்பா, ஆனா நான் பண்ண போறேன். ஏன்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செஞ்சிருக்கிறோம். எனக்கு மனுஷிக பூர்வமா எனக்கு பலன் இல்ல, டயர்டா இருக்கு, வீக்கா இருக்குது, இதுக்கு மேல என்னால பண்ண முடியாது, பண்ண போறேன். எடுத்து படிங்க 2 சாமுவேல் 23:10. 2 சாமுவேல் 23:10ல நாம தாவீதோடு இருந்த மக்களை குறித்து அவர்கள் என்னெல்லாம் செஞ்சாங்க அப்படிங்கறத நாம பார்க்கிறோம். அதுல ஒரு மனிதன், இவன் எழுப்பி தன் கை சலித்து, பார்த்துக்கொள்ளுங்க, அவன் போரிடுகிறான். போரிடுகின்ற பொழுது தன் கை சலித்து, அவனுக்கு கை வலிக்குது, போர் செய்யறான், அவனுடைய கை சலித்து அவன் அப்படி கஷ்டப்படுறான். தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொண்டு அதுவரைக்கும் பெலிஸ்தியரை, அந்த யோவேஸ் ராஜாவுக்கு இவனுக்கு வித்தியாசம் பாருங்க. கை சலிச்சிட்டு முடியல, என்னால இருக்க முடியாது, அது ஒட்டி கொள்ளுதான், அந்த அளவுக்கு இருக்குது. அப்பவும் அவனுக்கென்று கொடுக்கப்பட்ட காரியத்தை அவன் செய்கிறான். அப்ப என்ன பண்ணி அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். அல்லேலூயா. நீங்க நம்ம சபைக்காக ஜெபிக்கிறோம், நீங்க வெறுத்து போகிற அளவுக்கு, சலித்து போகிற அளவுக்கு ஜெபிக்கிறீங்களா? என்னால இனிமே ஜெபிக்க முடியாதுங்க ஆண்டவரே, இவ்வளவுதாங்க ஜெபிக்க முடியும், ஆனாலும் அதுக்கு மேலேயும் ஜெபிக்க போறேன். கை சலித்து கை பட்டயத்தோடு ஒட்டிக்கொள்ளும் மனமும் அவன் செஞ்சான். அன்று கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொடுத்தார். நாம ஜெபிக்கிறோம் சபைக்காக நிறைய பெருகணும் அப்படின்ட்டு. எப்படி ஜெபிக்கிறோம்? ஒரு வார்த்தை சொல்லிட்டு அவ்வளவுதான். முன்னால டீ குடிக்கிறது, ஒரு வார்த்தை சொல்றது, அப்புறம் போய் டீ குடிக்கிறது. அப்ப எங்க சபை வளரும்? கை சலித்து பட்டயத்தோடு கை ஒட்டிக்கொள்ளும் அளவும் போரிடுவதற்கு தயாராக இருக்கிறீர்களா? நீங்க கேட்கலாம், அது எப்படி முடியும்? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. 3 காரியங்கள். உங்களுடைய பலம் எங்கே இருந்து வருகிறது? உங்களுடைய பலம் எங்கே இருந்து வருகிறது? எப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு இந்த பலம் வருகிறது? கிறிஸ்துவானவர் எப்படிப்பட்டதான காரியங்களை செய்வதற்கு உங்களை பலப்படுத்துகிறார்? காலையில் எழுந்து ஜெபிக்கின்றீர்களா? தேவனுடைய வார்த்தையை மனப்பாடம் பண்ணிக்கிறார். நிறைய பேருக்கு நீங்க சொல்லிருப்பீங்க, நான் ஒத்துக்கிறேன், என்னால மனப்பாடம் எனக்கே தெரியும். 50 வயசானது என்னால மனப்பாடம் பண்ண முடியல. முந்திலாம் 1 நேரம் படிச்சேன்னா மனப்பாடமா சொல்லிடலாம். இப்பெல்லாம் நான் 10 நேரம் படிச்சாலும் எனக்கு மனப்பாடம் ஆக மாட்டேங்குது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய அல்லேலூயா. உங்களால இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண முடியலன்னு நினைக்கிறீங்களோ எழுதி வைங்க, எழுதி சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால இதை என்னால் செய்ய முடியும். ஆமென். ஆமென். கிறிஸ்து இயேசுவானவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நான் செய்ய போகிறேன். காலையில் எழுந்து ஜெபிக்க போகிறேன், பைபிள் படிக்க போகிறேன், தாழ்மையா இருக்க போகிறேன், சபைக்கு முன்னால வர போகிறேன், ஊழியம் செய்ய போகிறேன். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய முடியும். அல்லேலூயா.